மதுரை மண்ணின் மைந்தன் ரோபோ சங்கர் அவர்கள் தனது உடம்பை கட்டுடன் வைத்துக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு 75 முட்டை வெள்ளைக்கருவை சாப்பிட்டு தனது உடம்பை கட்டுடன் வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் தனது உடம்பில் அலுமினிய பெயிண்டை பூசிக்கொண்டு தனது கிராமப்புறங்களில் இருக்கும் மேடைகளில் காட்சியளித்து இவர் பல பாராட்டுகளை பெற்றுள்ளார். இவர்தம் 46 வயதில் உயிரிழந்தது மிகவும் வருத்தக்குரியது. அப்படிப்பட்ட ஒருவரை இந்த பதிவில் காண்போம். இவர் 1978 டிசம்பர் மாதம் மதுரை மண்ணில் பிறந்தார். இவருக்கு சிறுவயதிலேயே கலைத்துறையில் ஆர்வம் இருந்ததால் இவர் கிராமப்புறங்களில் இருக்கும் மேடைகளில் தனது உடம்பில் அலுமினிய பெயிண்டை பூசிக்கொண்டு மேடைகளில் நின்று ரோபோ போல காட்சியளித்தார். இதனாலேயே இவருக்கு மக்கள் அனைவரும் ரோபோ சங்கர் என்று பெயர் வழங்கினார். இவருக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்ததால் இவர் சினிமாவில் ஒரு பயணம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் 1997ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தார். அங்குள்ள கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அங்குதான் அவருக்கு தன் மனைவி பிரியங்காவின் அறிமுகம் கிடைத்தது. கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அவ்வப்போது பிரியங்காவின் பழக்கம் ஏற்பட்டு வந்தது. அப்பொழுது நண்பராக இருந்தவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பிறகு இவருக்கு இந்திரஜா என்று ஒரு மகள் பிறந்தார். இவருக்கு சினிமா வாரி வழங்கிய படம் எது என்றால் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் என்ற படம் மிகவும் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு இவர் ஏராளமான படங்கள் நடித்து வந்தார். பிறகு இவருக்கு அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதற்கான காரணம் என்னவென்று பிரியங்கா அறியும்போது அவர் சினிமாவில் பல நண்பர்களுடன் பழக்கத்தால் வெளியே செல்வது என்று இருந்தது. அப்போது அவர் நண்பர்களுடன் மது அருந்துவது பழக்கம் இருந்தது. அதனால் அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதிப்பு ஏற்பட்டு மஞ்சள் காமாலை ஏற்படும் அளவிற்கு ஆகிவிட்டது. பிறகு இதை பிரியங்கா கண்டறிந்து அவர் உடல்நிலையை சரிப்படுத்தி வந்தார். இவர் உடல்நிலை சரி செய்வதற்கு தனுஷ் கூட நிதியுதவி கொடுத்திருந்தார். பிறகு ஓரளவு சரியாகும் நிலையில் இருந்த இவர் தனது மகளுக்கு ஊரே மெச்சும் அளவிற்கு பெரிய அளவில் கல்யாணம் செய்து வைத்தார். பிறகு அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கமலஹாசன் அவர்களால் நட்சத்திரன் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த குழந்தைக்கு இப்படி சந்தோஷமாக இருக்கும் நிலையில் இவர் மீண்டும் தனது சினிமாவை நோக்கி நடந்தார். அப்பொழுது அவர் காச்சிலா என்ற படத்திற்கு அறிமுகமானார். அதில் அவர் கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி கூட அவர் பேட்டியளித்திருந்தார். இவர் தன் படப்பிடிப்பின் போது திடீரென்று மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இவருக்கு சாதாரண மயக்கம்தான் என்று அருகில் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். 2 மணி நேரம் ஆகியும் அவர் மீண்டும் பழைய நிலைமையே திரும்பவில்லை. அதனால் அவரை வடபழனியில் இருக்கும் ஜெம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை நடைபெற்றும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று இரவு உயிரிழந்தார். இந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் ஆத்மாவை சாந்தி அடைய அனைவரும் வேண்டுவோம்.